போக சித்தர்கிட்ட இருந்து உபதேசம் பெற்றவர் இவர். ஓகேங்களா? இவர் கொங்கண சித்தர். இவர் பெற்ற ஞானம், அவ்வளவு ஞானம் அவருக்கு நிரம்பியிருந்துதான். இவர் சித்திரை மாசம் உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவர். திருப்பதியில திருமலையில அவர் ஜீவசமாதி அடைஞ்சிருக்கார். அடுத்து பாத்தீங்கன்னா ராம நாமத்தை ஜபம் செஞ்சு ராமாயணத்தை நமக்கு எழுதி கொடுத்தவர் அவர் தான், வால்மீகி முனிவர். ஓகேங்களா? வால்மீகி முனிவரை பல காய சித்திகள், அதாவது காயகல்பங்கள், பல விஷயங்கள் இருக்கு, அதுல பல ரிசர்ச் பண்ணி மக்களுக்கு அதை எப்படி யூஸ் பண்ணணுன்றத வழிமுறை சொல்லி கொடுத்தவர். இவர் புரட்டாசி மாசம் அனுஷ நட்சத்திரத்துல பிறந்தவர். இவர் திருவாரூர் இருக்கு இல்லையா, திருவாரூர் மாவட்டத்துல எட்டுக்குடி அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய முருகர் கோவில்ல ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிறக்கும் போதே சிவபெருமானுடைய உபதேசத்தோடு பிறந்த ஒரு சித்தர் இருக்கார். யோக வழியில பயங்கரமான தவங்கள் செஞ்சு அஷ்டமா சித்திகளை பெற்றவர் இவர் மச்சமுனி சித்தர். மச்சமுனி சித்தர் ஆடி மாசம் ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவர். ஓகேங்களா? இவர் ஜீவசமாதி மதுரை திருப்பரங்குன்றத்துல அவருடைய ஜீவசமாதி இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆதிசேஷனுடைய அம்சம் சிவ தாண்டவத்தை டைரக்டா தரிசனம் பண்ணவர் பதஞ்சலி சித்தர். இந்த பதஞ்சலி சித்தர் பங்குனி மாசம் மூல நட்சத்திரத்துல பிறந்தவர். இவர் ராமேஸ்வரத்துல இவருடைய ஜீவசமாதி இருக்கு. ராமேஸ்வரம் கோயில் உள்ள பிரகாரத்தை சுத்தி வரக்கூடிய இடத்துல இவருடைய இடம் இருக்கு. ஓகேங்களா? பல சித்தர்கள் ஞானிகள் எல்லாரும் நம்ம ஊர்ல வாழ்ந்திருக்காங்க. அஷ்டமா சித்திகளையும் அடைஞ்சிருக்காங்க. அதுல இந்த 18 சித்தர்கள், நான் இப்ப சொன்ன 18 சித்தர்கள் மிக 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 முக்கியமான. இதுல ஒரு 12 சித்தர்களை நீங்க யாருன்னு பாத்துக்கங்க. ஏன்னா சூழ்நிலைகள் உங்க ஊரு அது போறதுங்கிற விஷயம் பார்த்துட்டு ஒவ்வொரு மாசமும் முதல்ல ஓகேங்களா வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கணக்கில் வச்சுங்க. இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை நேராக அந்த கோயிலுக்கு போயிடுங்க. சிதரை போய் கும்பிட்டுட்டு ஒரு அகல் விளக்குல சுத்தமான நெய்யை விடுங்க. பசு நெய்யா வாங்கி வச்சுக்கோங்க. அதை ஏத்திட்டு குறைந்தது 1 மணி நேரம் அங்க உட்காருங்க. நீங்க எந்த வேலையை பார்க்க வேண்டிய வேலை இல்லை, 1 மணி நேரம் அங்க சும்மா உட்காருங்க. அந்த 1 மணி நேரம் அங்க உட்காந்து ஐயா உங்களை நம்பி வந்திருக்கேன், என் வாழ்க்கையில அதிசயங்களை ஏற்படுத்துங்க, பல வெற்றிகளை வாழ்க்கையில தர வேண்டியது உங்க கடமை. உங்களை நம்பி வந்துட்டு காலை வந்து காப்பாற்று பிரார்த்தனை பண்ணுங்க. உங்க விதியை மாற்றப்படும். இந்த 12 மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க செய்யக்கூடிய இந்த காரியம் விதியே மாறும்.